தமிழ்நாட்டுல மூலை முடுக்கல எங்க விசேஷம் நடந்தாலும் கம்மியான பட்ஜெட்ல மேக் பிக் போட்டோகிராஃபி போட்டோ வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. மொபைல் போட்டோக்களை சிந்தட்டிக் போட்டோ ஆல்பமாகவும் பண்ணித்தரும். ஆர்டர் செய்ய makepik.com விசிட் பண்ணுங்க. மேலும் விவரத்திற்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. கேபிகே ஜெயக்குமார் நெல்லை மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சார். அவருடைய 2 நாளாக காணாமல் போயிருந்தார். அதுக்கப்புறமா போலீஸ் தேடும்போது உடல் கருகிய நிலையில் கண்டுபிடிக்கப்படுகிறார். அவர் மரண செய்தி வந்ததுமே அவர் எழுதிய கடிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலது வெளியாகுது. பல பெண்கள் உல்லாசமாக இருந்தார். இதெல்லாம் ரூபி மனோகரன் சொல்கிறார். ஆனந்தராஜ் தொடர்ச்சியாக அவருக்கு டார்ச்சர் கொடுக்குறாரு. ஆனந்தராஜுடைய பின்னணி என்னன்னா பம்பாயில் தாதாவாக இருந்தது. கூலிக்கு கொலை செய்வது, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, இது அவருடைய ப்ரொஃபஷனல் தொழில். ஆனந்தராஜை இவர் கூடவே வச்சிருக்கார். இவருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற சந்தேகம் இவருக்கு இல்லை. ஆனால் அவர் தான் இப்போ தலைமுறை. இந்த கொலையில பொதுமக்கள் அத்தனை பேர் குற்றம் சாட்டுவதை யாருன்னு கேட்டீங்கன்னா ரூபி மனோகரன். தற்கொலை பண்றவன் கையை காலை கட்டி தகடை போட்டு அவனா மண்ணெண்ணெய் ஊற்றி அப்படியே குடலாம் எரியதை பார்த்துட்டா சாவான். அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல். எப்படியா கொன்னுருவானுன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் எப்படியாவது கொலை பண்ணிடுவானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா திருநெல்வேலி பாலிடிக்ஸ் தெரியும். அவர் ரூபி மனோகரனுக்கு தெரியாம இது நடப்பதற்கு வாய்ப்பு. நீ செய்ய நான் பார்த்துக்கிறேன், இப்படி நடந்திருக்கலாம். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கேபிகே ஜெயக்குமார் நெல்லை மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சார். அவருடைய 2 நாளாக காணாமல் போயிருந்தார். அதுக்கப்புறமா போலீஸ் தேடும்போது உடல் கருகிய நிலையில் கண்டுபிடிக்கப்படுகிறார். அவர் மரண செய்தி வந்ததுமே அவர் எழுதிய கடிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலது வெளியாகுது. ஒரு பக்கம் தற்கொலை அப்படின்னு சொல்கிற ஒரு பேச்சு இருக்குது. இது திட்டமிடப்பட்ட படுகொலை அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. என்ன சார் நடந்தது? அவருக்கு உண்மையிலே அரசியல் எதிரிகள் இருக்கிறாங்களா? கேபிகே ஜெயக்குமாருடைய பின்னணி குறித்து சொல்லுங்கள் சார். இல்லை, கேபிகே ஜெயக்குமாருடைய தந்தையார காமராஜுடைய ஃபாலோயர். காமராஜ் காங்கிரஸ் உடைந்த பிறகு இந்திரா காங்கிரஸ், காமராஜ் காங்கிரஸ் 2 காங்கிரஸாக உடைந்த பிறகு காமராஜ் காங்கிரஸ் வேட்பாளராக திருநெல்வேலியில் அரசியல் செய்த ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் ஜெயக்குமாருடைய அப்பா. அப்போ இவரை பொறுத்தவரை ஒரு யதார்த்த அரசியல்வாதி. இது இப்படி யதார்த்த அரசியல்வாதிக்கு என்ன அளவுகோல்னால் அவருடைய மரண செய்தி கேட்டு வந்த கூட்டம். அப்போது நீங்கள் கூட்டத்தை காசு கொடுத்தெல்லாம் கூட்டு வர முடியாது. உயிரோடு இருந்தால் மனைவி செத்தா கூட்டம் வரும். எதுக்கு? அவருடைய ஏதாவது பலனை அனுபவிப்பதற்கு. அவரே இருந்த உணவு அவ்வளோ கூட்டம் வருதுன்னா ஒரு நல்ல மனிதனுக்கு தான் அந்த கூட்டம் வரும். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே அரசியல்வாதிக்கு தகுதி இல்லாத ஒரு நபராக இருந்திருக்கார். எப்படின்னா, நீங்கள் கள்ளிக்குளம் ஆனந்தராஜ் இவருடைய கடைசி வரைக்கும் இவரோட நண்பராக இருக்கார். இப்போ அவர் தலைமறைவாயிட்டார், ஆளை காணோம். அப்போது அந்த கள்ளிக்குளம் ஆனந்தராஜை குற்றவாளி இவரோட பிரச்சனை இருக்குது, ஆனால் இவர் கூட வச்சுட்டு இருந்திருக்கார். இதுதான் இவருடைய அளவுகோல். ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி ஒரு நிலத்தை ஆனந்தராஜிட்டிருந்து இவர் வாங்குறாரு. தான் கொடுத்த காசுக்கு பதிலாக. ஆமாம், ஜெயக்குமாருக்கு வாங்குறாரு. ஜெயக்குமார் அந்த நிலத்தை இப்போ வச்சுருக்கார். இப்போ ஒரு 5 கோடிக்கு போகும். 5 எனக்கு நிலத்தை கொடுன்னு கேட்குறாரு. யார்? ஜெயக்குமார். ஆனந்தராஜுடைய பின்னணி என்னன்னா பம்பாயில் தாதாவாக இருந்தவர். கூலிக்கு கொலை செய்வது, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, இது அவருடைய ப்ரொஃபஷனல் தொழில். இவர் கூட எப்படி சார் சேர்றாரு? இங்கே காங்கிரஸ். நீங்கள் அரசியல்வாதினா பல பேர் வருவான், பல பேர் போவான். அப்போது இவர் உண்மையாகவே நீங்கள் சூதுவாதான அரசியல்வாதிக்கு உண்டான குணம் இருந்தால் ஆனந்தராஜை பக்கத்தில் சேர்த்த மாட்டார். என்ன பண்ணுறாரு? ஆனந்தராஜை இவர் கூடவே வச்சுருக்கார். அப்போது அவரால் இவருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற சந்தேகம் இவருக்கு இல்லை. ஆனால் அவர் தான் இப்போ தலைமுறை. 2வது ரூபி மனோகரன், ரூபி பில்டர்ஸ் மனோகரன், நாங்குநேரி எம்எல்ஏ. அவர் ஒரு 10 வருஷம் முந்தி தான் அரசியலுக்கே வர்றார். எப்படி வர்றாருன்னா, அவர் ஒரு எக்ஸ் ஆர்மி ஏர்ஃபோர்ஸு சேர்ந்த ஒருவர் வர்றாரு. 10 வருஷத்தில் இன்றைக்கி பல ஆயிரம் கோடி. எத்தனை வருஷத்தில்? 10 வருஷம்தான், பல ஆயிரம் கோடி அவருக்கு ரூபி பில்டர்ஸ். எப்படி இது வந்தது?
அவர் வேலையே நீங்கள் வேலையே கிடைக்கலன்னு எங்கே போகிறாரு? ஆர்மிக்கு போகிறாரு. ஆர்மிக்கு போனவன் அதிகபட்சம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவான், 1 கோடி சம்பளம் கொடுப்பான். இப்போ பல ஆயிரம் கோடி இவருக்கு எப்படி சேர்ந்துருக்கும்? இப்போ இது ஒரு தனி கதை. அப்போது ரூபி மனோகரன் காங்கிரஸில் சேர்ந்த பிறகு, பில்டர் ஆன பிறகு காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளராகிறார். இந்த 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 கொலையில் பொதுமக்கள் அத்தனை பேர் குற்றம் சாட்டுவதை யாருன்னு கேட்டிங்கன்னா ரூபி மனோகரன் தான். ரூபி மனோகர இவர் சொந்த ஊர் நாகர்கோவில் விளவங்கோடு பக்கம். எங்கே மாவட்ட செயலாளராரு? காஞ்சிபுரம். அப்போது அரசியலில் முழுசாக கற்றுக்கிட்டார், எங்கே அடித்தா எங்கே நகருன்னு. இப்போ திருநாவுக்கரசுடைய வீடு கட்டி கொடுக்குறார் ரூபி பில்டர்ஸ். திருநாவுக்கரசுக்கு வீடு, அழகிரிக்கு வீடு, ஈவிகே இளங்கோவனுக்கு வீடு, எல்லா காங்கிரஸ் பிரமுகர்களுக்கு பூரா வீடு இருந்தால் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு டெக்கரேஷன், டைல்ஸ் ஹீல்ஸை ஒட்டி. இது ஜெயலலிதா மாதிரி. ஜெயலலிதா 3 மாதத்துக்கு ஒருக்கா வீட்டு இடிச்சு கட்டும். 3 மாதத்துக்கு ஒருக்கா அவள் அந்த மாதிரி பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது வாச்சாத்தி அந்த தேக்கு மரம் பூரா இதுக்கு ஜெயலலிதா ஊடுகட்ட வந்தது தான். அதுக்கு அந்த மலை பேரை ஜவ்வாது மலை. ஜவ்வாது மணந்துகிட்டே இருக்கும். வீடு பூரா என்ன மணக்கணும்? ஜவ்வாதான் மணக்கணும். பெங்களூர் வீடு, சாரி ஹைதராபாத் வீடு, எந்த வீடு, சிறுதாவூர் வீடு, போயஸ் கார்டன் வீடு, கொடநாடு முதலமைச்சர். கடைசியாக சசிகலா பால் பாக்கெட்டு பிளீச்சின்னு அடிச்சது பார்த்தீங்களா? எத்தனை டன்னு எத்தனை பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டார் இல்லைங்க வாச்சாத்தியில்? ஊரே இது கிராமத்தையே நிர்வாணப்படுத்துறீங்க. நிர்வாணப்படுத்தி அங்கே இருக்கிற ஒரு 100 டன்னு செங்கோட்டையா அமைச்சர், வனத்துறை அமைச்சர் கொண்டு வந்து கட்டிங்க. கட்டி என்னாச்சு? பாடியில் போகும்போது ஏழைபாள வீட்டில் கூட சொம்புட பாலை ஊற்றி இப்படி ஊற்றுவாங்க. ஆவினில் 10 ரூபாய்க்கு பாக்கெட் வந்து பிளீச்சின்னு அடிச்சுது. வாயில் கடிச்சு சரக்கு அடிக்கிறதுக்கு மாதிரி. இதுதான் மனித வாழ்க்கை. அப்போது எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுத்துருவார் யார்? ரூபி பில்டர்ஸ். நீங்கள் வசந்த் அண்ட் கோ வசந்துக்கு அவர் வந்து அவங்க அண்ணன் காங்கிரஸ் கட்சி தலைவர் குமரி ஆனந்தன், இப்போ நீண்ட கால தலைவர். அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொருளாளராக வரணும்னு ஒரு 25-30 வருஷம் போராட்டம். அவரால் முடியல. அவர் அகமது பட்டேலை தெரியும், குலாம் நபி ஆசாத் தெரியும், ராஜீவ் காந்தி தெரியும், அவங்க அண்ணனுக்கு இந்திரா காந்தி தெரியும். ஆனால் ரூபி பில்டர் என்ன பண்ணுறாரு? 10 வருஷத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொருளாளர். அவர் கண்ட்ரோலில் தான் இது இருக்குது. சத்தியமூர்த்தி பவன், காமராஜர் அரங்கம், எல்லா கட்டடங்கள் பூரா இப்போ யார் கண்ட்ரோலில் வந்துருச்சு? பொருளாளர் ரூபி மனோகரன் கண்ட்ரோலில் வந்துருச்சு. அப்போ இவர் எவ்வளவு பெரிய அரசியல் நுணுக்கங்களை தெரிஞ்ச அரசியல்வாதின்னு பாருங்கள். இவருக்கு ஜெயக்குமாருக்கு 7ஆம் பொருத்தம். ஜெயக்குமாரை மாற்றணுங்கிறார் யார்? ரூபி பில்டர்ஸு மனோகரன். 2வது இவர் நாங்குநேரி இப்போ எம்எல்ஏ 21 கொடுத்து ஜெயிச்சிருக்கார். மண்ணின் மைந்தர்கள் தான் அங்கே எலெக்ஷன் நிற்கணும். எங்கேயோ இருந்து எக்ஸ்போர்ட்லாம் பண்ணக்கூடாது, இறக்குமதியெல்லாம் பண்ணக்கூடாது. லோக்கல் ஆள் பூரா சண்டை பிடிக்கிறான். இதுக்கு ஜெயக்குமார் தலைமை தாங்கிறார். ஜெயக்குமாரை மாற்றணும்னு அங்கேருந்து ஒரு 10 ஓல்வா வண்டியில் எங்கே வர்றாங்க? சத்தியமூர்த்தி பவன் வந்து போராட்டம் பண்ணி அங்கே இருக்கிற வண்டி வாகனம் காரெலாம் உடைக்கிறானுங்க. உடைச்ச உடனே அழகிரி என்ன பண்ணார்? லோக்கல் ஆளுகளை வச்சு அவனுக்கு அடிக்கிறாரு. நடந்தது அப்போ பஞ்சாயத்து பார்த்தோமா? அப்போது ரூபி மனோகரன் காங்கிரஸை பர்ச்சேஸே பண்ணிட்டார். நம்ம செல்வ பெருந்தொகை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. மல்லிகார்ஜுன கார்கேக்கு ஒரு 50 கோடி மகனுக்கு வீசினார். கட்சி ஒரு கண்ட்ரோல் வந்துருச்சு. சிதம்பரம் பையன் உட்காந்துட்டுருக்காரு 5 லட்சம் கோடியை வச்சுட்டு பண்ண முடியல. இப்போ ரூபி மனோகரனுக்கும் ஜெயக்குமாருக்கும் இடையில் என்ன ஒரு பிரச்சனையாக சொல்லப்படுதுன்னா, நீங்கள் சொல்கிற ஒரு காரணம் இருக்கலாம் சார். இவர் கிட்டத்தட்ட 78 லட்சம் வந்து ரூபி மனோகரனுக்கு கொடுத்துருக்காரு சார், கான்ட்ராக்ட் வாங்கி தருவதாக சொல்லி. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதான் இப்போ ரூபி மனோகரனுக்கு அவர் எம்எல்ஏ ஆன பிறகு வருஷம் 2 கோடி ரூபா, 5 வருஷம் 10 கோடி ரூபா, 10 கோடி ரூபா கான்ட்ராக்டை தர்றான்னு சொல்லி ரூபி மனோகரன் பணம் வாங்கியிருக்காரு, கொடுக்கல.
அது ஒரு சண்டை ஓடிட்டுருக்கு. ஆனந்தராஜ் பணம் கொடுக்கணுன்னு ஒரு நிலத்தை எழுதி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அந்த நிலம் ஒரு 5-6 கோடிக்கு போகுது. அவரும் திருப்பி கேட்குறாரு. அப்போ இத்தனை பிரச்சனை. இதுக்கு நடுவில் செல்லப்பாண்டியன்னு ஒருத்தர் அவர் கூடவே இருக்கார், ரூபி மனோகரம் கூட. எங்கள் திருநெல்வேலியில் அவர் தான் ஆளினால் அழகுராஜா. அப்போ ஒரு வாரமாக 10 நாளாக கொலை மிரட்டல், தூக்கிடுவேன், கடத்திடுவேன், கொண்டு வருவேன்னு. அவர் வீட்டை நோட்டமிடுவது திருநெல்வேலியில் கொலைங்கிறது சாதாரண விஷயம். 10 பேர் சேர்ந்தானா ஒருத்தர் தூக்கிட்டு போய் கொண்டு வருவான், கேஸ் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான். சாட்சிகளை பூரா அருவாளை காமிச்சா என்ன பண்ணுவான்? சாட்சிக்கும் அருவாள், சடலத்துக்கும் அருவாள். அப்போ கேஸு ஒன்றும் இல்லாமல் போயிடும். போலீஸை பர்ச்சேஸ் பண்ணிடுவான். கருணாசாகர் அங்கே ஒரு கமிஷனர் வந்தார், 1 வருஷம் இருந்தார். துப்பாக்கி லைசன்ஸுக்கு 3 லட்ச ரூபா, ஒரு 200 லைசன்ஸ் கொடுத்தாரு. எவ்வளோ வச்சு? 6 கோடி ரூபா. அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் புரோக்கர் அப்படியே முடிச்சா முள்ள மாதிரி ஆச்சா 3 லட்சத்தை கொடுத்தா துப்பாக்கி லைசன்ஸ். அப்படி ஒரு 200 லைசன்ஸ் கொடுத்துருக்கு. அவர் தான் இப்போ பிஜேபியில் சேர்ந்து எது கமிஷனர், டெல்லி கமிஷனர். இப்படி விலை கொடுத்து காவல்துறை விலைக்கு வாங்கப்படும். இப்போ ரூபி மனோகரனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அவருடைய உயரத்தை பார்த்தீங்களா? ஒரு எக்ஸ் ஆர்மியாக வராரு, 10 வருஷம் ரூபி பில்டர்ஸ் பலாயிரம் கோடி எப்படி சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்து தான். இதுக்கு காங்கிரஸில் மாவட்ட தலைவர் பதவி வாங்குறாரு, எம்எல்ஏ ஆகிட்டார், பொருளாளர் ஆகிட்டார், முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு நிறைய போலீஸ் புரோக்கர்கள் நிறைய பேர் பத்திரிக்கையாளர்லாம் இருக்கான். ஈழ பிரச்சனை நடக்கும்போது நான் தான் பார்த்தேன், ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டு சில புரோக்கர்களை பத்திரிக்கையாளர் இறக்கி விட்டுருந்தான். அவனே கேள்வி கேட்பான், அப்புறம் அவனே வீடியோ எடுத்துக்கொண்டு சிலோன் எம்பசியில் விற்றுட்டு போயிடுவான். கூட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடக்குது இல்லை, யார் போராடுறான்னு எம்பசிக்கு தகவல் தெரியணும். என்ன பண்ணுவான்? கொடுத்து 5 லட்ச ரூபாய்க்கு கொடுப்பான், ஒரு கேமரா கொடுப்பான். இவன் உடனே ஐடி டேக் போட்டு ஊடக விளையாடு வந்து எல்லாத்தையும் படம் எடுப்பான். யார்? இந்த புரோக்கர்ஸ். போலீஸுக்கும் தெரியும், அப்படியே கொண்டு எல்லா படத்தையும் கொண்டு வரும், அது அப்படியே கொழும்பு போயிடும். இப்படி இப்போ சில ஊடகவியலாளர்கள் பேரில் பல போலீஸ் புரோக்கர்கள் பூரா களத்தில் இருக்கான். அதில் சவுக்கும் ஒரு ஆள். போலீஸுக்கு அதாவது போலீஸ் சவுக்கு இணையத்தில் பார்த்தீங்கன்னா சிபிஐ அதிகாரி ஒருத்தர் ஊழல் பண்ணால் ஆச்சா போச்சான்னு செய்தி இப்போ வரும். நீங்கள் பழசை நோண்டி பாருங்கள். அந்த அதிகாரி மிரட்டுவதற்கு இன்னொரு அதிகாரி இவன்கிட்ட கொடுத்து செய்தி அடிச்சிருப்பார். அவன் வந்து இவனை சரண்டர் ஆயிடுவான். ஆன பிறகு என்ன வேலை முடிக்கணுமோ, உண்மையை கொள்ளணுமா, பேப்பரை நகர்த்தணுமா, ஃபைலை எடுக்கணுமா, பெயில் கொடுக்கணுமா, ஒரு காசை வாங்கி வச்சு வேலை முடிஞ்சது அதை டெலீட் பண்ணிடுவானுங்க. இதில் சவுக்கில் இப்படி தான் நடக்கும். இப்போ அதே போல் இப்போ ராமதாஸ் இருக்கார். ராமதாஸ் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, போராட்டம் பண்ணுறாரு. முஸ்லீம்கள் என்ஆர்சி சிஐஏ போராட்டம் பண்ணுறான். இது எதிர்த்து ஒரு பப்ளிக் ரிட்டு போடணும். போலீஸ் புரோக்கர் ஊடகவியெல்லாம் நிறைய பேர் வச்சுருப்பான். அவனே வழக்கு போடுவான், அவனே நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் ஒரு ஆணையை போடும். ஒன்றும் இல்லை. இப்படி இந்த வழக்கை தற்கொலைன்னு பதிவு செய்வதற்காக எனக்கு தெரிஞ்சு கிரைம் ரிப்போர்ட்டர், ஊடகவியலாளர், சவுக் மாதிரி சவுக் இடத்தை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக காவல்துறையை சிலர் இறக்கி விட்ருக்கு. அவன் என்ன சொல்கிறான்னா, உல்லாசமாக இருப்பான் நடிகையோட, தற்கொலை பண்ணிக்கிட்டான். தற்கொலை பண்ணுறவன் கையை காலை கட்டி தகடை போட்டு அவனா மண்ணெண்ணெய் ஊற்றி அப்படியே குடலாம் எரியதை பார்த்துட்டா சாவான். அப்போது இவர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அசைன்மெண்ட்டு இவன் தற்கொலை நீ செய்தி ஆக்கிடு. ஸ்ரீமதி கேஸ் என்ன நடந்தது? ஸ்ரீமதி பாடியை 3 தடவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணான். உலகத்தில் ஒரு டாக்டர் ஒரு பாடி ஒரு இடம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணால டோட்டல் ரிப்போர்ட் வந்துடும். ஏன் 3 தடவை பண்ணுறான்? உண்மைகளை மறைக்கிறான்னு சந்தேகப்படுறாங்க. மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறாங்க, மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணுறான், மறுபடியும் மறைக்கிறான். இதே கதை தான். இப்போது ஜெயக்குமார் தனசிங் கொல்லப்பட்டு விட்டார். ஆனந்தராஜ், கள்ளியூர் ஆனந்தராஜ் தலைமறைவு. நீங்கள் இந்த ரூபி மனோகருடைய செல்வாக்கை பாருங்கள். திருநெல்வேலியில் இப்போது நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. பழைய சீனியர் 8 முறை, எனக்கு தெரிஞ்ச 6-7 முறை நாடாளுமன்ற உறுப்பினரானவர், மந்திரியாக இருந்தவர், தனுஷ்கோடி ஆகிட்ட நாடார். அது போல் நாடார் பெல்ட்டு
அங்கே போட்டால் ரூபி மனோகரன் செல்வாக்கு குறைஞ்சிரும், தனுஷ்கோடி ஆயத்த மொழி களத்தில் இறங்கிடுவார்னு சென்னையிலேருந்து கொண்டு போய் தங்கப்பாலம் போடுறாங்க. எதுக்கு? திருநெல்வேலி பொறுப்பாளர். அப்போ ரூபி மனோகரனுடைய செல்வாக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்குன்னு பார்த்தீங்களா? திருநெல்வேலியில் யாரை தேர்தல் பொறுப்பாளராக போகணும் யார் முடிவு பண்ணுறா? 10 வருஷமாக கட்சிக்கு வந்து கட்சியினுடைய பொருளாளர், எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், சென்னைக்கு அவருக்கு என்னங்க சம்பந்தம்? அப்போது பணத்தை அடித்தா எது வேணால் பண்ணலாம். ஜெயக்குமாரை பொறுத்தவரை ஜெயக்குமார் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், பாரம்பரிய குடும்பம், நிலபலம் சொத்து பத்து இருக்குது. அப்போது இவரை மாற்ற சொல்லி ரூபி மனோகரன் பயங்கர ப்ரெஷர் கொடுக்குறாரு. மாற்ற முடியாது, மாற்றியே ஆகணும்னு 10 பஸ்ஸில் கூட்டம் எங்கே வருது? சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்து 10 பஸ்ஸில் வந்து மாற்றியே ஆகணும். ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி சத்தியமூர்த்தி பவனுக்கு காரு வண்டி வாயிலும் உடைக்கிறாங்க, கூலி கூட்டிகிட்டு வந்த ஆட்கள். அப்போ இங்கே இருக்கிற ஆட்களை வச்சு அவனை அடித்து விரட்டி விட்றாங்க. ரூபி மனோகரன் விசாரணை கமிட்டி முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் ராமசாமி தலைமையில் போட்டு அதை விசாரிச்சுட்டு இருக்கும்போது அதெல்லாம் தள்ளுபடி ஆகுது. மறுபடி அவர் பொருளாளராக இருக்கார். ஒரு பொருளாளரே ரவுடிஸ் பண்ணுறாரு. ஒரு கட்சியினுடைய மாநில பொருளாளர் யார் இருக்கக்கூடாதுங்கிறாரு? ஜெயக்குமார் இருக்கக்கூடாதுங்கிறாரு, ஜெயக்குமாரை தூக்கணுங்கிறார். அப்போ லோக்கலில் பெரிய சண்டை எப்போ வேண்டுமானாலும். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் காவல்துறை விலைக்கு வாங்க முடியும், டெல்லி தலைமையை விலைக்கு வாங்க முடியும், கட்சி தலைமைக்கு போகிற வீடு கட்டி கொடுத்துருவார். அப்போது இவருக்கு உள்ளூரில் அரசியல் பண்ண முடியாமல் இவர் எப்படி இருந்தாலும் எம்எல்ஏ ஆகணும். ஜெயக்குமார் இருந்தால் எம்எல்ஏ ஆகிறதுக்கு இடைஞ்சல், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும். இவர் நாடார் ரூபி பண்ணார். அப்போ அந்த பெல்ட்டில் தான் போகணும். எங்கே? திருநெல்வேலி பெல்ட்டு தான் போகணும். ஜெயக்குமார் இருக்கிற வரை இப்போ அங்கே மண்ணின் மைந்திருந்து சீட்டு கொடுக்கணும் பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ அதிகாரமிக்க நபராக அவர் இருக்கும்போது இந்த வழக்கு விசாரணை சரியான திசையில் போகுமா சார்? அதுதான் இப்போது கிருஷ்ணன் ஒருத்தர் அவரே குத்திட்டு செத்து போயிட்டார். அவரை யாரும் குத்தியெல்லாம் கொள்ளலை, அவரே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். அழகிரியில் அந்த வழக்கில் கை செய்யப்பட சும்மா போலியாக கை செஞ்சாங்க. அரசியல் முக்கியத்துவமான வழக்கு இப்படி தான் போகும். அதே ஒரு சாதிக்கு பாய்ச்சி அவரே தூக்கில் நின்று அடிச்செல்லாம் யாரும் தொங்க விடலை, அவரே தூக்கில் தூக்கி செத்து போயிட்டார். அண்ணா நகர் ரமேஷ் அவர் பொண்டாட்டி பச்சை குழந்தையெல்லாம் அவரே மருந்து குடி செத்து போச்சு. அதே போல் இவரே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். ராமஜெயம் அவரது வெட்டி அவரே வாயில் வச்சு அவரே செத்து போயிட்டார். அவருடைய மர்ம உறுப்பை அவரே வெட்டி அவரே வாயில் வச்சு செத்து போயிட்டார். அந்த வழக்கம் என்ன வழக்காக போச்சு? இப்படித்தான் காவல்துறை விலைக்கு வாங்கப்படும், பர்ச்சேஸ் பண்ணப்படும். திமுக ஆளுங்கட்சியை வந்து ராமஜெயம் வழக்க கண்டுபிடிக்க முடியலையே, முடிஞ்சுதா? ரைட்டுங்க. 2011-21 அதிமுக குற்றவாளி பூரா அதிமுக ஒழிச்சுக்கிறான். திமுக வந்து என்னாச்சு? ஏன் கண்டுபிடிக்க முடியல? அரசியல் கொலைகளில் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட மாட்டாது, நகராது. அரசியல் கொலை வந்து நீங்கள் விலைக்கு வாங்கப்படும், கோடிகள் தான் விலை. தற்கொலை 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 ஆதாரங்கள் அடுக்கிறார. இப்போ எவ்வளோ தூரம் பணம் பாஞ்சிருக்குன்னு பாருங்க. பெண்களோடு உல்லாசமாக இருந்தார், டிவி நடிகளோடு இருந்தார், திரைப்பட நடிகளோடு இருந்தார். நடிக்கிட்டு போனது, சின்னத்திரை நடிக்கிட்டு போனது, பாலியல் இருந்தது, இதெல்லாம் அவரே எழுதுகிறாரா? அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல், எப்படியா கொன்னுருவானுன்னு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு எப்படியாவது கொலை பண்ணிடுவானுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா திருநெல்வேலி பாலிடிக்ஸ் தெரியும் அவருக்கு. கொலை கடத்தப்படுவோம், கொல்லப்படுவோம் தெரியும் அவருக்கு. அதனால் தன்னுடைய பண விவரங்களை எழுதி குடும்பத்துக்கு எழுதி வைக்கிறார். இதை பாலியல் நடிகை, பல பெண்கள் உல்லாசமாக இருந்தார், இதெல்லாம் ரூபி மனோகரன் சொல்கிறார். இந்த வழக்கினுடைய போக்கை திசை திருப்புவதற்காக காவல்துறை ரூபி மனோகரன் ஆனந்தராஜ் தொடர்ச்சியாக அவருக்கு டார்ச்சர் கொடுக்குறாரு. அவர் 3-4 கோடி 5 கோடிக்கு போகும். நான் என்ன நினைக்கிறேன், ஆனந்தராஜ் ரூபி மனோகரனுக்கு தெரியாமல் இது நடப்பதற்கு வாய்ப்பில்லை. நீ செய்ய நான் பார்த்துக்கிறேன், நீ செய்ய நான் பார்த்துக்கிறேன், இப்படி நடந்திருக்கலாம். ஏன்னா இந்த வழக்கு கண்டிப்பாக ரூபி மனோகரன்
மீது பாய்ந்தால் அவருடைய வாழ்க்கை அஸ்தமிச்சு போகும். அப்படி 1000 கோடி இருக்குது. 1000 கோடியை விட மீறி ஜனநாயகம் மீட்டெடுத்துருமா? 1 கோடிக்கே ஜனநாயகம் படுத்துரும், போலீஸ் படுத்துரும். 2 கோடிக்கு படுத்துரும். இது 1000 கோடி. இப்போ போலீஸ் ஒரு பக்கம் இது மாதிரியான வேலைகள் ஈடுபட்டாலும் இங்கே இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை இந்த பிரச்சனையை சரியாக கையாளுமா சார்? அது கையாளாது. ஏன்னா ரூபி மனோகரன் ரொம்ப வலுவான, நீங்கள் விட்டா தமிழ்நாடு காங்கிரஸுடைய தலைவராகிடுவார் அடுத்து. விலைக்கு வாங்கப்படும், பர்ச்சேஸ் தானே. கேசி வேணுகோபாலை கொண்டு ஒரு 1000 கோடி அடிச்சிங்கன்னா இப்போ அப்படி தான் நம்ம ராபர்ட் புரூஸ் திருநெல்வேலி சீட்டு வாங்கியிருக்காரு. எப்போ கேசி வேணுகோபால் கேரளா வரும், அங்கே போய் வீட்டு நின்றுடுவார். அந்த உம்மன் சாண்டி செத்து போனதுக்கு 1 வாரம் எல்லாம் மலையாளியே ஒரு 4 நாளில் போயிட்டான். ராபர்ட் புரூஸ் அங்கே 1 வாரம் அழுதுட்டு இருந்தார். ஏன் திருநெல்வேலி சீட்டு வாங்கணும்? அப்போது எல்லா அரசியல்வாதிகளுமே அரசியல் கொலைகளை திட்டமிட்டு செய்யறதுக்கு முந்தி காவல்துறை பர்ச்சேஸ் செய்யப்படும். நீங்கள் இப்போ ராமஜெயம் கேஸு ஆட்சிக்கு வந்து கண்டுபிடிக்க முடியலையே. கிருஷ்ணன் கொலை கேஸு அது தற்கொலையாக போச்சே, யாருக்கு குற்றவாளி தண்டிக்கப்படலையே. அழகிரி வெளியே வந்துட்டார், எல்லாம் வெளியே வந்துட்டாங்களே குற்றவாளி பூரா ஆந்திரா கோர்ட்டில். ஆக அதே போல தான் அரங்கத்திற்கு வந்து பல்லு தலை நிற்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.